to Shanmugam IAS Academy. This is the Hindu News Analysis for the date 7th of October 2021. Let's go into the analysis. The first article for the day is WHO, that is World Health Organization, recommends first anti-malarial vaccine and it is to be given to the children in the sub-Saharan Africa. So here we have to know about malaria. So it is a life-threatening mosquito-borne disease caused by Plasmodium parasites. So இது யூஸ்வலாக எங்கே இருக்கும் அப்படின்னா ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ஏரியாஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா, சவுத் அமெரிக்கா ஆஸ் வெல் அஸ் ஏஷியா, இந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இது எது மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா மஸ்கிட்டோஸ், அதுலேயும் இன்ஃபெக்டட் ஃபீமேல் ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோஸ், அதுலேருந்து தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நம்மளோட அந்த பாரசைட் நம்ம பாடி என்டர் ஆனதுமே இனிஷியலாக வந்து அது லிவரை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட ரெட் பிளட் செல்ஸ், அதாவது ஆர்பிசிஸை வந்து அஃபெக்ட் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக தேர் ஆர் 5 parasite ஸ்பீஷஸ் வந்து இருக்குது தட் காஸ் மலேரியா இன் ஹியூமன்ஸ். அண்ட் அதில் 2 தான் வந்து இட் இஸ் ஆஃப் கிரேட்டஸ்ட் த்ரெட்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று இட் இஸ் Plasmodium falciparum and another one is Plasmodium vivax. So the symptoms of malaria include fever, flu-like illness including shaking, chills, headache, muscle aches and tiredness. So இது வந்து preventable and curable. So இப்போ இது வரைக்கும் நிறைய வேக்சின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, பட் அதெல்லாம் வந்து 20% எஃபெக்டிவ் 40% எஃபெக்டிவ் தான். ஸோ திஸ் டைம் வந்து கண்டுபிடிச்சிருக்க வேக்சின் வந்து சப்சஹாரன் சில்ட்ரன்ட்ட வந்து இன்ஜெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ தட் we have to wait and see how the result is. And next is US expresses unease over S-400 deal. So S-400 deal அப்படிங்கிறது இந்தியா, it's a missile India is going to purchase from Russia. S-400 Triumph is a mobile surface to air missile system designed by Russia. It is most dangerous operationally deployed modern long range surface to air missile in the world. அதாவது யூஎஸும் இதே மாதிரியான ஒரு மிசைல் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க, that is terminal high altitude area defense system. பட் அந்த மிசைலோட இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அண்ட் டெக்னாலஜிக்கலி இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தட்ஸ் வை யூஎஸ்க்கு வந்து இது பிடிக்கல, இந்த டீலிங் வந்து பிடிக்கல. And here we have to know about CATASA agreement. So the agreement வந்து US related ஆன ஒரு agreement countering America's adversaries through sanctions act. So adversaries அப்படினா வந்து enemies அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. So அமெரிக்காவோட எனிமீஸை எப்படி கவுண்டர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான தான் இந்த ஒரு agreement. So இந்த அக்ரிமெண்ட் யாரெல்லாம் சைன் பண்ணுவாங்க அப்படின்னா யூஎஸ் கூட யாரெல்லாம் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் ஆரல்ஸ் வந்து ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்காங்களோ, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்களோ, அவங்க எல்லாருமே வந்து இந்த கெட்டாசாவை வந்து சைன் பண்ணணும் அப்படின்னு வந்து யூஎஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து சைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து நம்ம இந்த கேட்டாசா அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியா சைன் பண்ணனால யூஎஸ் யார் கூடலாம் வந்து எனிமியா இருக்காங்களோ, அதாவது யூஎஸ் வந்து ஈரான், ரஷ்யா, நார்த் கொரியாவோட ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்ல இல்லை. ஸோ தட் இந்தியாவும் என்ன பண்ணும் அப்படின்னா யூஎஸோட எனிமிஸ்ட இந்தியாவும் வந்து எந்த எக்கனாமிக் டீலிங் வந்து வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறதா வந்து இந்த அக்ரிமெண்ட். மீறி இந்தியா வச்சிருந்தாங்க அப்படின்னா சாங்ஷன்ஸ் வந்து இம்போஸ் பண்ணுவாங்க யூஎஸ். அதாவது யூஎஸ் கூட எந்த ரிலேஷன்ஸும் இருக்காது, லோன்ஸ் தர மாட்டாங்க, டெக்னாலஜி ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா சாங்ஷன்ஸும் வந்து இந்தியா மேலே வந்து லே பண்ணுவாங்க. பட் இந்த கேட்டாசா அக்ரிமெண்ட் இந்தியா சைன் பண்ணியிருந்தாலும் யூஎஸ் கூட we have signed agreement with ரஷ்யா. ரஷ்யா கூடவும் என்ன பண்ணியிருக்கோம், அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம் S-400 டீலிங்காக. பிகாஸ் ரஷ்யா வந்து நம்மளோட லாங் டைம் டிஃபென்ஸ் பார்ட்னர், அதனால நம்மளால இது வந்து என்ன பண்ண முடியல, அவாய்ட் பண்ண முடியல. ஸோ அதுதான் வந்து யூஎஸ் வந்து they have expressed their concern, இது வந்து நீங்க வேண்டாம், ரஷ்யா கூட டீலிங்கை கேன்சல் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து யூஎஸ் இந்தியாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த மாதிரியான சாங்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணுவாங்க யூஎஸ் அப்படின்னு பார்த்தா, லோன்ஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க்ல இருந்து எந்த அசிஸ்டன்ஸும் வந்து கிடைக்காது, அண்ட் யூஎஸ் இருந்து எந்த ஒரு குட்ஸ் டிரான்சாக்ஷன்ஸும் வந்து இருக்காது, இம்போர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும். விசாஸ், அதாவது இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு போகிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான விசாஸும் வந்து என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும், ஆர்எல்ஸ் வந்து இட் வில் டேக் வெரி லாங் டைம் ஃபார் தி ப்ராசஸிங். ஸோ இந்த மாதிரியான சாங்ஷன்ஸ் எல்லாமே வந்து யூஎஸ் இந்தியா மேலே இம்போஸ் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு இஃப் இந்தியா டிடன்ட் ஸ்டாப் ப்ரொக்யூரிங் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஃப்ரம் ரஷ்யா. So next article is Supreme Court asks firecracker makers why they stock barium despite ban. So Supreme Court since Diwali வந்து next month வரனால firecrackers எல்லாம் manufacturing industries பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த firecrackersல barium யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு Supreme Court ஆல்ரெடி பேன் வந்து இம்போஸ் பண்ணிட்டாங்க. அதையும் மீறி வந்து எல்லா firecrackers manufacturing வந்து மோஸ்ட்லி barium வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. barium மட்டும் இல்ல mercury arsenic இதுவும் வந்து பேன் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதை ஏன் பேன் பண்ணாங்க, இந்த 3 டாக்ஸிக் கெமிக்கல்ஸும் ஏன் பேன் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா, இட் வில் எமிட் மோர் நாய்ஸ் அண்ட் இட் வில் கிரியேட் நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ நாய்ஸ்னால தான் வந்து மெயினாக வந்து இந்த பேரியம், மோக்குரி, ஆர்சனிக் மூணுமே வந்து சுப்ரீம் கோர்ட் பேன் பண்ணியிருக்காங்க. பட் அதையும் மீறி நிறைய இண்டஸ்ட்ரீஸில், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் பேரியம் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கிறதா வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஸ்க் த சிபிஐ டு ப்ராப் தோஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ பேரியம்க்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம்? ஸோ டைரக்டாக பேரியமே யூஸ் பண்ண மாட்டாங்க ஃபயர் கிராக்கர் இண்டஸ்ட்ரியில். பேரியம் நைட்ரேட் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக பொட்டாசியம் நைட்ரேட் வந்து ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறாங்க. So in order to minimize the noise pollution and move towards green energy. So that is about this article. Next is the UP, that is Uttar Pradesh tops the list of states emitting fine particulate matter, that is PM 2.5. particulate matter le rendu type irukku, particulate matter 2.5 and particulate matter 10. and இந்த article வந்து particulate matter 2.5 emit ஆகிறதுல உத்தர் பிரதேஷ்ல வந்து டாப்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. and it is followed by Maharashtra, Madhya Pradesh, Odisha, Rajasthan and West Bengal. so இந்த டேட்டாவை யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, இந்த அனாலிசிஸ் யார் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கவுன்சில் ஆஃப் எனர்ஜி, என்விரான்மெண்ட் அண்ட் வாட்டர், அவங்க தான் இந்த அனாலிசிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பட் டைரக்டா அவங்களே வந்து சர்வே பண்ணல, ஆல்ரெடி அனலைஸ் பண்ணியிருக்க ஆத்தென்டிக் சோர்சஸ்ல இருந்து தான் இவங்க அந்த டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 ஆத்தென்டிக் சோர்சஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 5 ஆத்தென்டிக் சோர்சஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5 பார்த்தீங்கன்னா சாண்டை விட ரொம்ப டயாமீட்டர் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் அது என்விரான்மெண்ட்ல சர்வைவ் ஆகிறதே நம்மளுக்கு தெரியாது. அண்ட் சின்ஸ் அதோட சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கனால இட் வில் சர்வைவ் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அட்மாஸ்பியர்ல வந்து ரொம்ப நாள் வந்து என்ன இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால என்ன ஹெல்த் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, டெஃபினட்டாக ஐ இரிட்டேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு, ஸ்கின் ரேஷஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு, ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ். இது எல்லாமே வந்து மேஜர் ஹெல்த் இம்பாக்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து இது ரிலேட்டடாக ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, we have national clean air campaign. அதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தா, மேஜரா பொல்யூஷனா இருக்கிற 122 சிட்டிஸ் அதை வந்து அங்க வந்து பொல்யூஷனை வந்து கம்மி பண்ணணும் 2024க்குள்ள. அதுதான் வந்து இந்த நேஷனல் கிளீன் ஏர் கேம்பெயினோட மேஜர் அப்ஜெக்டிவே. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த கேம்பெயின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 20 to 30% reduction in particulate concentration by 2024. ஸோ 2024 அதுக்குள்ள 20 to 30% of the particulate matter மட்டும் நம்ம கம்மி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, எந்தெந்த செக்டார்ஸ் எவ்வளோ எமிட் பண்றாங்க, அக்ரிகல்ச்சர் செக்டார், மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டார் எவ்வளோ எமிட் பண்றாங்க அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நாம அதுக்கு தகுந்த மாதிரியான பிளான் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அப்படிதான் வந்து நம்ம பார்ட்டிகுலேட் மேட்டரை ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. So next article is crisis in the strait. So strait அப்படினா என்னன்னா, ரெண்டு லேண்ட் மாஸை ஒரு வாட்டர் பாடி ஸ்பிளிட் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்னைக்கு நியூஸ் வந்து இட் இஸ் அபவுட் தி தைவான் ஸ்ட்ரெயிட். அந்த ரீஜன்ல நடக்கிற ப்ராப்ளம் பத்தி தான். ஸோ அதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு நோ அபவுட் ஏர் டிஃபென்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஜோன். ஸோ ஏர் டிஃபென்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஜோன்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியணும், ADIZ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஏர் டிஃபென்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஜோன். இட் இஸ் அன் ஏர் ஸ்பேஸ் ஓவர் land or water in which the identification, location, control of aircraft, that is civil aircraft, is performed in the interest of national security. So ஒரு கண்ட்ரியோட நேஷனல் செக்யூரிட்டிக்காக அந்த ஒரு பர்டிகுலர் ரீஜன், அந்த கண்ட்ரி சுத்தி இருக்க அந்த ஏர் ஸ்பேஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க வித் தி ஹெல்ப் ஆஃப் தேர் கண்ட்ரிஸ் சிவில் ஏர்கிராஃப்ட். ஸோ அதுதான் வந்து ஏர் டிஃபென்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல என்ன நியூஸ்ல இது எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா, தைவான் நம்மளுக்கு தெரியும், தைவான் ஐலாண்ட். ஸோ அதுக்கு அந்த தைவான் ஸ்ட்ரெயிட்ல வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் த ஏர் டிஃபென்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஜோன் ஆஃப் தைவான். ஸோ அதுல சைனாவோட ஆர்மியோட ஏர்கிராஃப்ட் வந்து லாஸ்ட் 1 இயரா கிட்டத்தட்ட ஒரு 750 ஜெட்ஸ் வந்து உள்ள வந்துகிட்டே இருக்கு. அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஜோன்ல, தைவானோட ஏர் டிஃபென்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஜோன்ல இன்க்ளூட் ஆயிட்டே இருக்காங்க அப்படிங்கறதா வந்து நியூஸ். அண்ட் இது வந்து அஃபிஷியல் கிடையாது, இது வந்து ரொம்ப அன்அஃபிஷியலா நீங்க என்டர் ஆகுறீங்க எங்களோட ரீஜனுக்குள்ள அப்படின்னு வந்து தைவான் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை வந்து நிறைய கண்ட்ரிஸ் கண்டமும் பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி யூஎஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைனா பண்ற இந்த ஒரு ஆக்டிவிட்டியை வந்து ரிஸ்கி அண்ட் டீஸ்டெபிலைசிங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன் ரிட்டர்ன் சைனா அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க
சொல்றாங்க அப்படின்னா, நீங்களும் தைவானுக்கு அன்அஃபிஷியலா நிறைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ அதுவும் வந்து ரொம்ப ப்ரொவகேட்டிவா இருக்கு எங்களுக்கு, ஸோ அதனால நாங்க இது பண்றது தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ சைனா தைவான் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, சைனாவை வந்து they will be saying People's Republic of China and தைவானை Republic of China அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் சைனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, there is only one China and தைவான் சீக்கிரமா எங்க கூட நாங்க ஜாயின் பண்ணிடுவோம், மெயின்லேண்ட் கூட ஜாயின் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சைனா தைவான் வந்து முன்னாடி ஒன்னா தான் இருந்தது, சைனான் தான் இருந்தது. பட் 1940ல நடந்த சிவில் வார்ல தைவான் வந்து தனியாக செப்பரேட் ஆயிட்டாங்க. அண்ட் இப்பயும் அவங்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து அவங்களுக்குன்னு செப்பரேட் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. அண்ட் there are nearly 3 lakhs ஆக்டிவ் ட்ரூப்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்காங்க, அதாவது ஆர்மி பீப்புள் வந்து இருக்காங்க. எந்த கண்ட்ரியும் வந்து தைவானை வந்து ஒரு செப்பரேட் கண்ட்ரியா ரெகனைஸ் பண்ணல. பட் ஸ்டில் யூஎஸ் வந்து அவங்களுக்கு அன்அஃபிஷியலா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறதா வந்து there is a நியூஸ். அண்ட் பீஜிங், அதாவது சைனாவோட கேபிட்டல் பீஜிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, as soon as possible தைவான் வந்து மெயின்லேண்ட் கூட நாங்க அக்வயர் பண்ணிடுவோம், ரீயூனைட் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. So that is why Taiwan Strait is in the news. So the last article for the day is recognizing altruism. So இது வந்து பாத்தீங்கன்னா நேத்து இது நியூஸ்ல வந்தது, அதாவது ரோட் ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ்க்கு ஹெல்ப் பண்றவங்களுக்கு, அதாவது அவங்கள குட் சமாரிட்டான்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் வந்து கொடுக்கறதா வந்து நியூஸ்ல வந்து இருந்தது. ஸோ அதை வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி அதை அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு ஆர்டிக்கல். ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தா, டோட்டலி 20 நேஷன் சர்வை பண்ணதில் இந்தியா வந்து தேர்ட்ல வந்து இருக்கு, டாப் தேர்ட்ல வந்து இருக்கு. எதில் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுல அப்படிங்கிறதுல. அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் நடந்தால் கூட பரவாயில்ல, தட் கேசஸ் டு ஃபெட்டாலிட்டி ரேஷியோ, அதாவது எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அண்ட் ஆக்சிடென்ட்னால எவ்வளோ டெத் நடக்குது, ஸோ அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதே யூஎஸ் ஜப்பான்ல வந்து இந்தியாவோட அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, பட் அங்கே டெத் ரேட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கு. ஆனா இந்தியால டெத் ரேட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஈவன் 2020ல COVID-19 டைம்ல நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ சர்வே பண்ணதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நியர்லி 1,20,716 கேசஸ் வந்து ரோட் ஆக்சிடென்ட்ஸ்ல நாம இழந்திருக்கோம். அவ்வளோ கேசஸ் வந்து, அதாவது அவ்வளோ ஃபேட்டாலிட்டிஸ் நடந்திருக்கு ரோட் ஆக்சிடென்ட்ஸ்னால மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்பைட் கோவிட்-19 சிச்சுவேஷனையும் தாண்டி அந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மினிஸ்ட்ரியோட லேட்டஸ்ட் மூவ், தட் இஸ் ரிவார்டிங் சோஷியலி மைண்டட் இண்டிவிஜுவல்ஸ் who offer immediate assistance and rush a victim with certain kinds of injuries to hospitals. So அந்த குட் சமாரிட்டன்ஸ் யார் உடனே அந்த விக்டிம்க்கு ஹெல்ப் பண்றாங்களோ, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்றாங்களோ, அவங்களுக்கு 5,000 rupees கேஷ் பிரைஸ், அது மட்டும் இல்லாம சர்டிபிகேட் ஆஃப் ரெகக்னிஷனும் தருவோம் ஃபார் சேவிங் அ லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இனிஷியல் கிராண்ட் கொடுத்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள், அதையும் வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. அண்ட் எவ்ரி இயர் டாப் 10 பெஸ்ட் சமாரிட்டான்ஸ்க்கு 1 lakh கேஷ் அவார்ட் வந்து தருவோம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, அதாவது ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ரிடக்ஷன் மார்டாலிட்டி ரேட், அதாவது ரோட் ஆக்சிடென்ட்ஸ் மூலமா டெத் ரேட் கம்மி பண்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, பெட்டர் ரோட் டிசைன் கொடுக்கலாம், ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், அதாவது ரோட் மெட்டீரியல்ஸ் அண்ட் ரோடோட ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் ஜீரோ டாலரன்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது ஒன்ஸ் பாதிக்கப்பட்டவங்களுக்காக உடனே ஸ்டெப் எடுக்கலாம், வேற அதாவது கவர்மெண்ட் காம்பன்சேஷன் அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணலாம். அண்ட் அந்த ஆக்சிடென்ட் பண்ணவங்களுக்கு ப்ராப்பர் பெனாலிட்டியோ பனிஷ்மெண்ட்டோ டெஃபினட்டாக தரணும், ஜீரோ டாலரன்ஸ் இருக்கணும் அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேஷனல் ரோட் சேஃப்டி போர்டுக்கு சென்டர் வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க டு ஃபார்முலேட் பெட்டர் ஸ்டாண்டர்ட்ஸ் எஸ்பெஷலி வித் ரிகார்ட் டு சேஃப்டி, ட்ராமா மேனேஜ்மெண்ட், டிராஃபிக் போலீஸ்க்கு கெப்பாசிட்டி பில்ட் பண்ணும், அவங்களுக்கு இன்னும் நாலேஜ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சயின்டிஃபிக் ரோட் டிசைன் வந்து கொண்டு வரணும். ஸோ இந்த எல்லாத்தையும் வந்து நேஷனல் ரோட் சேஃப்டி போர்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க, இதெல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி. ஸோ ஃபைனல் கோல், நம்ம கண்ட்ரி வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட ஃபைனல் கோல் என்ன இருக்கணும் அப்படின்னா, ரோட் ஆக்சிடென்ட்ஸை மினிமைஸ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் மீறி ரோட் ஆக்சிடென்ட்ஸ் நடந்தாலும் அந்த டெத் ரேஷியோவையும் இன்ஜுரியும் நம்ம கம்மி பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் எடிட்டோரியலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஏம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு நார்மல் சிட்டிசன்ஸோட ஹெல்ப் வேணும், அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் கமிட்டிஸோட கோஆப்ரேஷன், ஹாஸ்பிட்டல்ஸ், ஆர்டிஓஸ், போலீஸ், இவங்க எல்லாத்தோட கோஆப்ரேஷனும் இருந்தால் தான் வந்து இந்த ஃபேட்டாலிட்டிஸ் டெத்தை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் இந்த நியூஸ் அனாலிசிஸ். தேங்க்யூ.